ஈழத்து எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களின் வன்னியாட்சி தொகுப்பிலிருந்து காணிக்கை சிறுகதை. மேற்கு பக்க அடிவானத்திற்கு சூரியன் போய்விட்டது. புளிய மரத்தின் அடியில் மரக்குற்றியில் அமர்ந்து சுற்றுப்புறத்தை பார்த்து கொண்டிருந்தான் சிவரூபன். தோட்ட வேலை இன்னமும் முடியவில்லை. கோபாலன் கத்தரிக்கு பாத்தி கட்டி கொண்டிருக்க, மனோன்மணி செழித்து வளர்ந்திருந்த கீரை பாத்திக்குள் தப்பி நின்ற புற்களை பிடுங்கிக் கொண்டிருந்தார். அவர்களின் 5 வயது மகன் தேவன் வரம்பு மீது சிறிய தடிகளை வைத்து தன் பாட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார். மங்கி வந்த வெயிலில் தோட்டம் பச்சை பசேலென்றிருந்தது. ஒரு பக்கம் கத்தரி, வெண்டி, பாகற்கொடிகள், மறுபக்கம் கீரை, வெங்காயம், மிளகாய் கன்றுகள். எல்லாம் இவர்கள் உழைப்பால் செழித்து வளர்ந்தவை. தங்கள் தோட்ட வேலைகளை தாங்களே செய்வார்கள். வெயில் மழை பாராமல் அவர்கள் வேலை செய்வதும், தாய் தகப்பனுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பிள்ளை இருந்து விளையாடுவதும் சிவரூபனுக்கும் ரேவதிக்கும் ஆச்சரியமான விஷயங்கள். இந்த மனோன்மணி எவ்வளவு தோட்ட வேலையையும் ஆம்பிளைக்கு சமமாய் நின்று செய்யுது. ரேவதிக்கு வியப்பாயிருந்தது. ஓயாமல் வேலை செய்து பழக்கமாய் போச்சு. முந்த நாள் கோபாலனிடம் மண்வெட்டி வாங்கி சிறிது மண்ணை கொத்துவதற்குள் நாரி பிடித்து கொண்டு விட்டது. இவர்கள் அழுக்காமல் சலிக்காமல் எப்படித்தான் வேலை செய்கிறார்களோ. சூரிய கதிர் நடவடிக்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து வன்னிக்கு வந்ததில் இந்த 2 மாதமாய் சிவரூபனும் மனைவி ரேவதியும் மகன் சுதனும் இவர்கள் வீட்டில்தான் தங்கியிருக்கிறார்கள். மண்வீடு என்றாலும் ஒரு அறையும் கொடுத்து பக்கத்தில் சமைப்பதற்கு ஒரு கொட்டிலும் போட்டு கொடுத்திருந்தான் கோபாலன். முற்றத்தில் வேலியோரும் வரிசையாக 4-5 இளம் செவ்விளனி மரங்கள். வீட்டின் இரு பக்கமும் மா, பலா மரங்கள். நல்ல குளிர்மையான முற்றம். தெருவின் அந்த பக்கமாய் சலசலத்து ஓடும் சிறிய வாய்க்கால். முற்றத்தில் முதலாய் நிற்கும் செவ்விளனி மரத்தில் கொலை கொலையாய் காய்கள். பெரிய கொலையில் சிவப்பு துண்டு கட்டப்பட்டிருந்தது. எத்தனையோ பேர் செவ்விளனி கேட்டு வந்தும் கோபாலன் கொடுப்பதில்லை. இப்ப இளநி நல்ல விலைதானே, இளநியும் தட்டுப்பாடு, கொடுக்கலாமே என்று சிவரூபன் கேட்டதற்கு, இல்லை அன்னை, அது முதல் போட்ட கொலை கோயிலுக்கு நேர்ந்திருக்கு, அதால ஒருத்தருக்கும் கொடுக்கேலாது என்று கோபாலன் சொல்லியிருந்தான். இதுகள் இன்னமும் எந்த காலத்தில் இருக்குதுகள் என்று விளங்கல. தனியே இருக்கும்போது ரேவதி சொன்னதற்கு, ஒருத்தருண்ட நம்பிக்கையை நாங்கள் குறைவாய் கதைக்கக்கூடாது, அதுகளுக்கு நேர்த்தி வைக்கிறது பெரிய விஷயம் என்று சிவரூபன் சொல்லவும் ரேவதி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. முதல் கொலை என்பதற்கு அடையாளமாய் கட்டப்பட்ட அந்த சிவப்பு துண்டு பார்வையில் படும்போது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும் அவளுக்கு. என்ன மாதிரியான சனங்கள்? கோபாலனும் மனோன்மணியும் இருள் விலகு முதல் எழுந்து தோட்டத்துக்கு போவார்கள். காலையில் மரக்கறி வகைகளை சைக்கிளில் கட்டி கொண்டு போய் கிளிநொச்சி சந்தையில் கொடுத்து விட்டு வருவான். தேவன் தாய் தகப்பனின் எந்த வேலைக்கும் இடைஞ்சல் செய்வதில்லை. அழுகு இல்லை, பிடிவாதமில்லை, சிணுங்கல் இல்லை. எந்நேரமும் மண்மீதுதான் விளையாட்டு. ரேவதி சுதனை தேவனுடன் விளையாடவே விடுவதில்லை. நீ அங்க தோட்ட பக்கம் போகக்கூடாது, இங்க அம்மாவோடையே இருக்க வேணும் என்று சொல்லி தன்னுடனேயே வைத்திருப்பாள். எப்போதும் சுதன் பளிச்சென்று இருப்பான். அங்கு போய் மண் மீது விளையாடி சட்டைகளில் அழுக்கு பிடிக்க விட்டு விடுவான் என்ற பயம். இந்த இடம் கூட அவளுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. என்னப்பா, இந்த மண் வீட்டுக்கு என்னண்டு இருக்கிறது என்று முணுமுணுப்பு. வலிகாமத்திலிருந்து சனம் வன்னிக்கு வந்து குவியுதுகள். இங்க ஒரு வீடு எடுக்க இவ்வளவு கஷ்டம். இருக்க இடமில்லாமல் எத்தனை சனம் ரோட்டில் அலையுதுகள். எங்களுக்கு தண்ணி டாய்லெட் வசதியோட இந்த மண் வீடு கிடைச்சது எவ்வளவு பெருசு. இதுகளும் நல்ல சனம். என்னத்த நல்ல சனம், அழுத்து கொண்டாள். கடவுளே, வீட்டையும் வீட்டில எத்தனை பொருள்களையும் விட்டுட்டு வந்து இப்படி மண் வீட்டுக்கு கிடக்க வேண்டியிருக்கு. எத்தனை சில்வர் சாமான், எத்தனை கிளாஸ் பெட்டியல், எத்தனை உடுப்புகள். அவளுக்கு வீட்டை நினைத்தவுடனும் கண் கலங்கிவிடும். அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் போய்விடும். பொழுது நன்றாக சாய்ந்து விட்டது. கோபாலனும் மனோன்மணியும் வேலைகளை முடித்து கொண்டு வந்தார்கள்.
சிவரூபன் எழுந்து வீட்டுக்குள் வந்தபோது ரேவதி சுதனை மடியில் படுக்க வைத்துக் கொண்டிருந்தாள். சுதன் சோர்ந்து போய் இருக்கிறான், காய்ச்சல் குணம் போல இருக்கு என்றாள் ரேவதி. 10 வயது பெடியனு விளையாடவும் விடாமல் அமர்த்தி வச்சு கொண்டிருந்தா அது சோர்ந்து போய் இருக்கும் தானே. சுதன், எழும்பி இங்க வாங்கு பாப்பம். கட்டிலில் படுத்து பழகின பிள்ளை இங்க மண் திண்ணையில படுக்கிறது தானே. குளிர் பிடிச்சதோ தெரியல. பக்கத்துல இரணமடு குளமில்ல. அதான் இந்நேரமும் குளிர்காற்று அடிச்சபடி பிள்ளைக்கு ஒத்து வரையில. சிவரூபன் சுதனை தொட்டு பார்க்க கொஞ்சம் கனகனவென்றுதான் இருந்தது. பொழுதுபட்ட நேரம், இப்ப என்ன செய்யறது? ஒரு பனடோல் கொடுத்து பாப்பம். எங்கள்கிட்ட இருந்தது முடிஞ்சிட்டது, இவையிட்ட இருக்கோ தெரியல, கேட்டு பாப்பம். அப்போது சேலை தலைப்பால் முகம் துடைத்து கொண்டு அங்கு வந்த மனோன்மணியிடம் ரேவதி கேட்டாள், பனடோல் இருக்குதா? அதை கூட தடை செய்து போட்டாங்களே, சரியான தட்டுப்பாடு. எங்கள்கிட்ட இல்ல. ஏன், தம்பிக்கு காய்ச்சலே? ஓம், மெல்லிசா சுடுகுது. தூதுவளமில போட்டு மல்லி தண்ணி அவிச்சு தாரன் கொடுங்கோ, காய்ச்சல் போயிடும். ஐயோ, நான் அப்படி ஒரு நாளும் கொடுக்குறேல, பனடோல் கொடுத்துத்தான் பழக்கம். இப்ப என்ன செய்வோம்? ரேவதி சுதனின் தலையை தடவிக்கொண்டிருப்பதை சிவரூபன் கவலையோடு பார்த்தான். மெலிதாய் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. மனோன்மணி லாம்பை கொளுத்திக் கொண்டு வந்து வைத்தாள். இப்ப டாக்டர்கிட்ட கொண்டு போகலாமே? ரேவதி பயத்தோடும் கவலையோடும் கேட்டாள். இங்கு பக்கத்தில் டாக்டர் இல்லை, அதுக்கும் டவுனுக்குத்தான் போக வேணும். இப்ப போகலாது. சுதனை தொட்டு பார்த்த கோபாலன், அவ்வளவு சுடேல்ல, பயப்படாதீங்கோ, நாளைக்கு காலமா டாக்டர்கிட்ட காட்டலாம் என்றார். சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட் யாரும் இங்கே இருக்கணுமே என்று கேட்டாள் ரேவதி. இங்க அப்படி ஒருவரும் இல்லை, எல்லாரும் RMB மார்தான். கிளிநொச்சி ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரியான சனம். நாள் முழுக்க கியூவில் நிற்க வேணும், பிரைவேட்டாத்தான் காட்ட வேணும். சொல்லிவிட்டு கோபாலன் பின்பக்கம் மாடுகள் பிடித்து கட்டப்போக மனோன்மணி தங்கள் குசினிக்குள் நுழைந்தாள். பக்கத்தில் ஒரு டாக்டர் இல்லை. என்ன ஊரப்பா இது? எல்லா இடத்திலையும் எல்லா வசதியும் கிடைக்குமே. நீ இன்னும் யாழ்ப்பாண கனவில இருக்கிறாய். இருக்கிற இடத்துக்கு தக்கபடி சமாளிக்கத்தானே வேணும். இங்கேயும் சனங்கள் சீவிக்குதுகள் தானே. ஓ, இதுகள் மருந்தே கொடுக்காமல் பிள்ளை வளர்க்குதுகள். மண்ணுக்கையும் தூசிக்கையும் பிள்ளை விளையாடுது. தோட்ட வேலையெல்லாம் செய்து போட்டு வாய்க்காலில குளிச்சுட்டு வருதுகள். முதலில கறக்கிற பாலும் முதலில போடுற குலையும் கோயிலுக்கு என்ற நம்பிக்கை வேற. ஒரு விதமான சனங்கள் இதுகள். உழைப்பையும் சாப்பாட்டையும் தவிர இதுகளுக்கு வேற என்ன தெரியும்? ரேவதி இப்படி சொன்னது சிவரூபனுக்கு பிடிக்கவில்லை. ஏதாவது சொல்ல வேண்டும் போல இருந்தாலும் வார்த்தைகளை வளர்க்க விரும்பாததால் பேசாமல் இருந்தான். இரவு சுதனுக்கு மெலிதாய் காய்ச்சல் இருந்தது. வாடிப்போயிருந்த பிள்ளையின் முகத்தை பார்க்க கவலையாயிருந்தது. இது மலேரியாவாய்த்தான் இருக்கும். கிளிநொச்சி பக்கம் மலேரியா வாரதுண்டு கதைக்கிறவையதானே. என்ன விசர்க்கதை கதைக்கிறாய்? யாழ்ப்பாணத்துல சனத்துக்கு மலேரியா வாரையிலையே. என்றாலும் இங்க பெரிய நுழம்பு. இங்க உள்ள சனம் எப்படித்தான் சேவிக்குதுகளோ. இரவு முழுவதும் ரேவதி முணுமுணுத்து கொண்டே இருந்தாள். மறுநாள் காலையில் மோட்டார் சைக்கிளில் ரேவதியையும் சுதனையும் ஏற்றிக்கொண்டு கிளிநொச்சிக்கு போனான். அவர்கள் போன பின்னர் கோபாலன் தோட்ட வேலை செய்ய மனோன்மணி நனைய போட்டிருந்த ஓலைகளை புளிய மரத்தின் கீழிருந்து பின்னினாள். அவசரமாய் சமைத்தாள். சுதனுக்காக இடியப்பம் அவித்து சொதையும் வைத்தாள். வாய்க்கால் தண்ணீரில் 1 மணி நேரமாய் குளித்துக் கொண்டிருந்த தேவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாள். மருந்து எடுக்கப் போனவர்களை இன்னமும் காணவில்லையே என்ற கவலையோடு தெருநீளம் பார்த்தாள். வெயில் சுள்ளென்று கொளுத்திக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் இரைச்சலுடன் மோட்டார் சைக்கிள் வாசலில் வந்து நின்றது. சோர்ந்து போயிருந்த சுதனை கைத்தாங்கலில் இறக்கி ரேவதி உள்ளே கூட்டி வர சிவரூபன் மறுபடி புறப்பட ஆயத்தமானான். சாப்பிடவும் இல்லை. திரும்ப எங்க அண்ண போறீங்கள்? கோபாலன் கேட்டார். டாக்டர் சுதனுக்கு நிறைய செவ்விளனி கொடுக்க சொன்னவர். வெரேக டவுனில் செவ்விளனி கிடைக்கல. அதுதான் திருவையாறு பக்கம் பாப்பமென்று போறேன். கோபாலன் ஒரு வினாடி பொறுத்து, நீங்கள் ஒரிடமும் அலைய வேண்டாமண்ண, இந்த முத்தத்து இளநிக்குழிய வெட்டித்தாரன் என்றான். அது நேர்த்திக்கு சிவரூபன் தயக்கத்தோடு வார்த்தைகளை எடுத்தான். பரவாயில்லை அண்ண, மனோன்மணி அந்த கத்தியத்தா. மனோன்மணி கொடுத்த கத்தியை வாங்கி கொண்டு
அந்த குலையை எட்டி சரக்கென்று வெட்டினான் கோபாலன். ரேவதி சட்டென்று கோபாலனை திரும்பி பார்த்தாள். வெட்டப்பட்ட அந்த செவ்விளனி குலையின் மேற்படியில் சிவப்பு துண்டு தொங்கிக் கொண்டிருந்தது.